அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். பங்குனி மாதத்தில் சூரிய கிரகணம், மீன ராசியில் கிரகங்களின் கூட்டணி யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நவ கிரகங்களின் தலைவனான சூரியன் ஆசிரியராகிய குரு பகவானின் வீட்டில், அதாவது மீனத்தில் சஞ்சரிக்கும் மாதம் பங்குனி மாதம். மீன ராசியில் ராகுவுடன் சூரியன், சந்திரன், சுக்கிரன் இணைந்து பயணம் செய்ய போகும் இந்த மாதத்தில் சூரிய கிரகணம் நிகழப்போகுது. மீனராசியில் 4 கிரகங்களின் சேர்க்கையால் என்னென்ன பலன்கள் யாராருக்கெல்லாம் கிடைக்கப் போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். சூரிய கிரகணம் பங்குனி மாதம் 26ஆம் தேதி ஏப்ரல் 8ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு சூரிய கிரகணம் நிகழ உள்ளது. இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் நிகழும் சூரிய கிரகணம் என்கிறனால இங்கு தெரியாது. ராகுவுடன் சூரியன், சந்திரன் இணைந்து ராகு கிரகஸ்த சூரிய கிரகணம் நிகழப்போகுது. கன்னிராசி அன்பர்களே, அரசு கிரகமான சூரியன் 7ஆம் இடத்தில் ராகு, சுக்கிரன், சந்திரனுடன் சேர போகிறாரு. அரசு வேலைக்காக வெளியூர் செல்லும் நிலை உண்டாகும். அரசாங்கத்துடன் செய்து கொண்ட ஒப்பந்த தொழில் சிறப்படையும். செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். குழந்தைகளால் சந்தோஷம் உண்டாகும். சிறு உல்லாச பயணம் போகிறீங்க. உச்சமடைந்த சுக்கிரன், நீச்ச பங்க ராஜயோகம் பெற்ற புதன் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். தரகு கமிஷன் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். தாய் மாமனின் உதவி கிடைக்கும். தொழில் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். எதையும் எழுத்துப்பூர்வமாகவே ஹேண்டில் செய்யணும். 4 கிரகங்களின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிறதுனால சிறிய அளவில் உடல்நலம் பாதிக்கப்படும். ரொம்ப கவனமாக இருங்க.